சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது உலகத்தார் அனைவரும் இஸ்ரேல் தேசத்துக்கும் ஈரானுக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த போரை குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போர் மேலும் தொடருமா, நடக்காதா? அப்படியே நடந்தால் அந்த போரிலே யார் வெற்றி பெறுவார்கள்? இதுதான் அந்த உலகத்தாருடைய விவாதமாக இருக்கின்றது. ஆனால் தேவ ஜனங்களோ வேதாகமத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போரை குறித்து வேதாகமத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் இந்த வீடியோவிலே ஆராய்ந்து பார்ப்போம். சகோதரர்களே, நாம் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலம் என்ன? முதலாம் உலகமானது ஜலப்பிரளயத்தினாலே அழிந்து போனது. அதன் பிறகு நோவாவின் சந்ததியரால் ஒரு உலகம் தோற்றுவிக்கப்பட்டது. அந்த உலகம்தான் இரண்டாவது உலகம். ஜலப்பிரளயத்துக்கு முன்னர் இருந்த உலகம் முதலாம் உலகம். இந்த உலகத்திலே, இந்த இரண்டாம் உலகத்திலே தேவன் இஸ்ரேல் ஜனங்களை மட்டும் தனது சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டு மற்றவர்கள் எல்லாரையும் புறஜாதிகளாக கருதுகின்றார். எனவே இந்த இரண்டாவது உலகமானது புறஜாதி உலகம் என்றும் கூட அழைக்கப்படுகின்றது. இந்த புறஜாதிகள் என்பவர்கள் நோவாவின் 3 மகன்களின் சந்ததியர் தான். இந்த புறஜாதி உலகமானது அழிக்கப்படும் காலம்தான் கடைசி காலம். இந்த புறஜாதி உலகமானது அழிக்கப்படக்கூடிய அந்த கடைசி காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த புறஜாதி காலத்தின் கடைசி கால காரியங்கள் எல்லாமே வெளிப்படுத்தல் ஆகமத்திலே 7 எக்காலங்களாக வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 எக்காலங்களிலே ஏற்கனவே 3 எக்காலங்கள் முடிந்துவிட்டன. அதை குறித்து நான் தனியாக ஏற்கனவே வீடியோ வெளியிட்டிருக்கிறேன். அதை கேட்காதவர்கள் அதை கேட்டுக்கொள்ளவும். நாம் இப்பொழுது 4ஆம் எக்காலம் ஊதப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த 4ஆம் எக்காலத்தினுடைய காரியம்தான் ஈரான் இஸ்ரேல் தேசத்தினுடைய அதுக்கிடையே நடக்கக்கூடிய போர். எனவே ஈரான் இஸ்ரேல் போரை குறித்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் 4ஆம் எக்காலத்தை குறித்து தெளிவாக நாம் தெரிய வேண்டும். அதற்கு முன்னர் நாம் 3 எக்காலங்களை குறித்து சுருக்கமாக 3 எக்காலங்களில் ஏற்கனவே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து சுருக்கமாக பார்த்து விடுவோம். புறஜாதி ஜனங்கள் நோவாவின் 3 சந்ததிகளிலிருந்து தான் தோன்றினார்கள். எனவே புறஜாதி உலகமானது 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. அது என்ன பிரிவு? யாப்பேத்தின் சந்ததியர், சேமின் சந்ததியர், காமின் சந்ததியர். இதுதான் அந்த 3 பிரிவு. சேமின் சந்ததியர் என்பவர் மத்திய கிழக்கிலே இருக்கின்றார்கள். இஸ்ரேல், லெபனான், சிரியா, ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, ஓமன், ஏமன், UAE, குவைத், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இது போன்ற எல்லா மத்திய கிழக்கு நாடுகளிலும் சேமின் சந்ததியர் குடியிருக்கிறார்கள். அந்த சேமின் சந்ததியர் குடியிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு மேலே உள்ள எல்லாருமே யாப்பேத்தின் சந்ததியர். யாப்பேத்தின் சந்ததியரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உலகமெங்கும் பரவினார்கள். யாப்பேத்தின் சந்ததியர் எங்கெங்கு குடியேறினார்கள் என்பதை குறித்து கோகு மாகோகு என்ற எனது வீடியோவில் விரிவாக பேசியிருக்கிறேன். அதை கேட்காதவர்கள் அதை கேட்டுக்கொள்ளவும். இன்றைக்கு ஆப்பிரிக்கா கண்டத்தை தவிர எல்லா கண்டங்களிலும் இந்த யாப்பேத்தின் சந்ததியர் இருக்கிறார்கள். கிழக்கிலே நியூசிலாந்து முதற்கொண்டு மேற்கிலே அமெரிக்கா வரைக்கும் யாப்பேத்தின் சந்ததியர் தான் இருக்கிறார்கள். காமின் சந்ததியர் ஆப்பிரிக்காவிலும் இந்தியாவில் பெரும்பான்மையான பகுதிகளிலும் கிழக்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஆசியா போன்ற இடங்களிலும் மெலனேசியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதிகளிலும் பெருமளவு இருக்கின்றார்கள். இந்த 3 சந்ததியர் தான் 3 பிரிவுகளாக கூறப்பட்டிருக்கிறார்கள். எக்கால காரியங்களை குறித்து கூறும்போது அடிக்கடி 3 1 பங்கு என்று கூறப்படும். 3 1 பங்கு என்பது இந்த 3 சந்ததியரில் ஒரு சந்ததியர் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாம் எக்காலம் ஊத ஆரம்பித்த பொழுது முதலாம் உலகப்போர் ஆரம்பித்தது. இந்த முதலாம் உலகப்போரில் பெரும்பாலும் யாப்பேத்தின் சந்ததியர் தான் ஈடுபட்டிருந்தார்கள். அதனால இதை உலகப்போர்னு சொல்றதை விட யாப்பேத்தின் போர், முதலாம் யாப்பேத்தின் போர் என்று சொல்வது சரியாக இருக்கும். ஏனென்றால் இதில் பாதிக்கப்பட்டது எல்லோருமே யாப்பேத்தின் சந்ததியர் தான்.
முதலாம் எக்காலத்திலே பூமியிலே புல் மற்றும் மரங்களிலே 3ல் 1 பங்கு பாதிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு சொல்லப்பட்ட 3ல் 1 பங்கு என்பது யாப்பேத்தின் தேசங்களை தான் குறிக்கிறது. இப்போ அதுல சொல்லப்பட்ட மரம், புல் என்றால் என்ன? இதற்கு ஒரு விளக்கமானது வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அங்க? பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மட்டும் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அப்போ புல்லையும் மரத்தையும் சேதப்படுத்தக்கூடாது. புல் மரம்ங்கிறது என்னது அப்போ? தேவனுடைய முத்திரையை தரித்திருக்கிற மனிதர்கள். தேவனுடைய முத்திரையை தரிக்காத மனிதர்களையும் சேதப்படுத்த உத்தரவு கொடுக்கப்பட்டது. இப்போ யாரை சேதப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ? தேவனுடைய மனிதர்கள். அங்க தேவனுடைய மனிதர்கள் தான் புல், மரம் என்று அங்கு காட்டப்பட்டிருக்கிறார்கள். இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ளலாம் என்றால், புல், மரம் என்பவர்கள் தேவனுடைய முத்திரையை நெற்றியிலே பெற்ற மனிதர்கள் அல்லது தேவனுடைய மனிதர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மரங்களிலே 3ல் 1 பங்கு வெந்து போயிற்று, பசும்புல் எல்லாம் எரிந்து போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் உலகப் போர் நடந்த அந்த சமயத்திலே அந்த அந்த முதலாம் உலகப் போருடைய உபத்திரவத்திலே யாப்பேத்தின் தேசங்களில் உள்ள தேவனுடைய ஜனங்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்டார்கள் என்பதே அதனுடைய கருத்தாக இருக்கின்றது. தேவனுடைய மனிதர்கள் ஏன் மரம், புல் என்று தனித்தனியாக பிரித்து கூறப்படுகிறார்கள்? மரம், புல் இவையெல்லாம் அவருடைய விசுவாச அளவை குறிக்கிறது. விசுவாசத்திலே பலம் மிக்கவர்கள்னா மரம் என்று அழைக்கப்படுகிறார்கள். விசுவாசத்திலே பலகீனமானவர்கள் புல் என்று அழைக்கப்படுகிறார்கள். யாப்பேத்தின் தேசத்தில் உள்ள தேவஜனங்களில் எல்லா தேவஜனங்களும் முதலாம் உலகப் போரிலே பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் புல் போன்று கொஞ்சமான விசுவாசத்தை உடையவர்கள் போரின் உபத்திரவங்களிலே பின்வாங்கி போனார்கள். மரம் போன்ற விசுவாசத்திலே பலம் மிக்கவர்களும் போரினால் பாதிக்கப்படத்தான் செய்தார்கள். அவர்கள் பாதிக்கப்பட்ட காரியத்தை தான் அங்கு வெந்து போனார்கள், மரம் வெந்து போனது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாதிப்பினால் அவர்களுடைய விசுவாசம் வெந்து போனது. ஆனாலும் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி மகா உபத்திரவத்தின் மூலம் அவர்கள் வெந்து போனாலும் ரட்சிக்கப்பட்டார்கள் இறுதியிலே. 2ஆம் எக்காலம் ஊத ஆரம்பித்த பொழுது 2ஆம் உலகப் போர் ஆரம்பித்தது. இந்த 2ஆம் உலகப் போர் என்று சொல்வதை விட 2வது யாப்பேத்து போர் என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த 2ஆம் உலகப் போரிலும் அதிகமாக பாதிக்கப்பட்டது யாப்பேத்து தேசங்கள் தான். இந்த 2ஆம் எக்கால காலத்திலே பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மலை என்றால் வேதாகம பாசையிலே எதை குறிக்கிறது? மலை என்பது சமுத்திரத்திலே விழுமா? வாய்ப்பில்லை இல்லையா? எனவே இங்கு கூறப்பட்ட மலையை நாம் சொல்லர்த்தமான மலையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது மறைபொருளான அர்த்தத்தை உடையது. மலை என்றால் வேதாகம பாசையிலே ராஜ்யத்தை குறிக்கும். தாவீது சங்கீதம் 30:7 என்ன சொல்கிறார் பாருங்கள். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர் என்று சொல்கிறார். தனது ராஜ்யத்தை தான் தாவீது தனது பர்வதம் என்று அங்கு சொல்கின்றார். தாவீதின் ராஜ்யம் தேவனால் நிலை பெற்றது என்பதே அதன் கருத்தாகும். எனவே மலை என்பது ராஜ்யத்தை குறிக்கின்றது. அங்கே மலை என்று மட்டும் தனியாக கொடுக்கப்படவில்லை. பெரிய மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய மலை என்றால் பெரிய ராஜ்யம், அதாவது வல்லரசு ராஜ்யம் என்று அர்த்தம். 2ஆம் உலகப் போர் காலத்திலே இருந்த பெரிய மலை, பெரிய ராஜ்யம், வல்லரசு ராஜ்யம் எது என்று பார்த்தோமேனால் அது இங்கிலாந்து ராஜ்யம்தான். அந்த காலத்திலே உலகத்திலே 50க்கும் மேற்பட்ட நாடுகளை தன்னுடைய காலனியாக வைத்திருந்தது இங்கிலாந்து தான். சூரியன் மறையாத தேசம் என்று அது பெயர் பெற்றிருந்தது. ஆனால் இந்த வசனத்திலே நீங்க நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பெரிய மலை என்று மட்டும் சொல்லப்படவில்லை. பெரிய மலை போன்றதொன்று என்றுதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய மலைன்னா அதை நம்ம வல்லரசு என்று எடுத்துக்கொள்ளலாம். பெரிய மலை போன்றது என்றால் என்ன அர்த்தம்? வல்லரசு ராஜ்யம் போல தன்னை காட்டிக்கொண்ட ஒரு ராஜ்யத்தை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
வல்லரசு ராஜ்யம் அல்ல, வல்லரசு ராஜ்யம் போல தன்னை காட்டிக் கொண்டது. 2ஆம் உலகப் போரிலே தன்னை ஒரு வல்லரசு போன்று காட்டிக் கொண்ட தேசம் எது? ஜெர்மனி தேசம் தான். அதுதான் இங்கே சொல்லப்படக்கூடிய பெரிய மலையினால் அடையாளப்படுத்தப்படுகின்றது. ஹிட்லர் ஆளப் பிறந்தவன் ஆரியன் என்ற கோஷத்தோடு உலகம் முழுவதும் தனது காலனியாக்க அறைகூவல் விட்டான். உலகின் பெரும் பகுதியை பிடித்தான். ஹிட்லருடைய ஜெர்மனி ராஜ்யமே இங்கு கூறப்பட்டிருக்கக்கூடிய பெரிய மலை போன்றதொன்று. பெரிய மலையானது அக்கினியினால் எரிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கினியினால் எரிந்த மலைன்னா என்ன அர்த்தம்? ஒரு வல்லரசு தேசமானது அழிந்து போதலை அங்கு அது குறிக்கிறது. எரேமியா 51ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலும் எரிந்து போன ஒரு பர்வதம் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 51:25 கொடுக்கப்பட்ட பர்வதம் என்பது அந்த காலத்திலே தேவன் வல்லரசாக நியமித்திருந்த பாபிலோன் ராஜ்யம். பாபிலோனை எரிந்து போன பர்வதமாக்கி போடுவேன் என்று தேவன் அங்கு எச்சரிக்கிறார். அது பாபிலோனை அழித்து போடுவேன் என்று பாபிலோனுடைய அழிவை குறிக்கின்றது. தேவன் எரேமியா மூலம் சொல்லப்பட்டபடி பாபிலோன் என்ற அந்த பெரிய மலையானது அழிந்து போனது. அதே போல பிரஜாதி காலத்தின் கடைசி காலத்திலே வல்லரசாக தன்னை காட்டிக்கொண்ட அந்த போலி வல்லரசாகிய ஜெர்மனி அழிந்து போனது. அதுவே இங்கு அக்கினியினால் எரிந்த பர்வதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மலையானது அக்கினினால் எரிந்தது என்று மட்டும் கூறப்படவில்லை. அங்கு சமுத்திரத்திலே விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமுத்திரம்னா என்ன? சமுத்திரம் என்பது புறஜாதிகளை குறிக்கிறது. அதற்கு ஒரு வேத ஆதாரத்தை நாம் பார்த்துடுவோமா? தேவன் புறஜாதிகள் மத்தியிலே இஸ்ரேல் ஜனங்களை சிதறடிக்க பண்ணுகின்றார். புறஜாதிகள் மத்தியிலே சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களை இஸ்ரேல் தேசத்துக்கு மீண்டும் கூட்டி வரக்கூடிய காரியத்தை குறித்து கூறும் பொழுது, சமுத்திரத்தின் ஆழங்களிலிருந்தும் திரும்ப அழைத்து வருவேன் என்று சங்கீதம் 68:23 அவர் தேவன் கூறியிருக்கிறார். சமுத்திரத்தின் ஆழங்களிலிருந்தும் திரும்ப அழைத்து வருவேன். நமக்கு தெரிந்தபடி இஸ்ரேல் ஜனங்கள் சமுத்திரத்தின் ஆழத்தில் இல்லை. அவர்கள் எங்கிருந்தார்கள்? புறஜாதிகள் மத்தியிலே இருந்தார்கள். எனவே இங்கு சமுத்திரம் என்பது புறஜாதிகளை குறிக்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது. சமுத்திரம் என்பதற்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் இங்கு அது புறஜாதிகளை குறிக்கவே பயன்படுத்தப்படுகிறது. சமுத்திரத்திலே ஜெர்மன் போடப்பட்டது என்றால் புறஜாதி தேசங்களால் ஜெர்மனி அழிக்கப்பட்டது என்று அர்த்தம். 2ஆம் உலகப் போரின் முடிவிலே புறஜாதி தேசங்களால் ஜெர்மனி அழிக்கப்பட்ட காரியமே அக்கினியினால் எரிந்த பர்வதமானது சமுத்திரத்திலே விழுந்தது என்று கூறப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக சமுத்திரத்தில் 1/3 ரத்தம் ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அக்கினியினால் எரிந்த பர்வதம் சமுத்திரத்திலே விழுந்ததனால் 1/3 சமுத்திரம் ரத்தம் ஆயிற்று. அக்கினியினால் எரிந்த பர்வதம் என்பது ஹிட்லருடைய ஜெர்மனி ராஜ்யம் என்று பார்த்தோம். அந்த ஹிட்லருடைய அந்த ஜெர்மனி ராஜ்யத்தினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த 2ஆம் உலகப் போரினாலே சமுத்திரத்திலே 1/3 ரத்தமானது. இதனுடைய கருத்து என்னவென்றால், அந்த 2ஆம் உலகப் போரில் பாதிக்கப்பட்ட அந்த 1/3 என்று சொல்லக்கூடியவர்கள் யாப்பேத்தின் சந்ததியர். புறஜாதியிலே 1/3 பிரிவினராகிய யாப்பேத்தின் சந்ததியர். அப்போ அந்த ஹிட்லரால் உண்டாக்கப்பட்ட அந்த 3ஆம் உலகப் போரிலே அதிகமாக கொல்லப்பட்டது இந்த 1/3 பிரிவினர் தான். அதுதான் சமுத்திரத்திலே 1/3 ரத்தமாயிற்று என்று அங்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சமுத்திரத்தில் இருந்த ஜீவிகளில் 1/3 செத்து போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படின்னா என்ன அர்த்தம்? சமுத்திரத்தின் மத்தியில் சிருஷ்டிகள், சமுத்திரத்தின் மத்தியில் இருந்த சிருஷ்டிகள்னா என்ன அர்த்தம்? சமுத்திரம் என்றால் புறஜாதிகள் என்று பார்த்தோம். புறஜாதிகள் மத்தியிலே சிதறடிக்கப்பட்டிருந்த இஸ்ரேல் ஜனங்களே சமுத்திரத்தில் இருந்த சிருஷ்டிகள். புறஜாதிகள் மத்தியிலே இருந்த இஸ்ரேல் ஜனங்களிலே 1/3 இஸ்ரேல் ஜனங்கள் மரித்து போனார்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நாஜி படைகளால் மொத்தம் 60 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று புள்ளி விவரங்கள் சொல்கிறது. யூதர்களை மட்டும் கணக்கில் எடுத்தோம்னா கண்டிப்பா அது 60 லட்சங்கிறது 1/3 விட அதிகம்தான். ஆனால் யூதர்கள் மட்டும் தொலைந்து போன 10 கோத்திரத்தாரை நம்ம மொத்தமாக கணக்கில் எடுத்து பார்த்தோம் என்றால் இந்த 60 லட்சம் என்பது கண்டிப்பாக 1/3 தான் இருக்கும். இப்படியாக அந்த சமுத்திரத்திலிருந்து
சமுத்திரத்திலிருந்து அந்த ஜீவிகள் என்று சொல்கின்றது இஸ்ரேல் ஜனங்களையும், அதிலே 1/3 பங்கு பேர் மரித்து போனார்கள்னா, சொல்லத்தமாகவே அந்த 12 கோத்திரத்திலே 1/3 பங்காகி 60,00,000 பேர் மரித்து போனார்கள். கப்பல்களில் 1/3 பங்கு சேதமாயிற்று என்று அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. கப்பல்கள் என்றாலே வணிக நிறுவனங்களை தான் குறிக்கும். 2ஆம் உலகப் போரினாலே உலகமெங்கும் பல வணிக நிறுவனங்கள் நட்டமாகி போயின. குறிப்பாக போர் நடைபெற்ற யாப்பேத்தின் தேசங்களிலே பல வணிக நிறுவனங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டன. உலக பொருளாதாரமே குறிப்பாக யாப்பேத்து தேசத்துடைய பொருளாதாரமானது மிகவும் பாதிக்கப்பட்டது. இப்போது 3ஆம் எக்காலத்தை குறித்து நாம் பார்க்கலாம். 3ஆம் எக்காலம் ஊதப்பட்ட பொழுது வானத்திலிருந்து ஒரு பெரிய நட்சத்திரம் தீவெட்டியைப் போல எரிந்து விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நட்சத்திரம்னா என்ன? பொதுவாகவே சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாமே வானத்தின் சத்துவங்கள், பவர் ஆஃப் த ஸ்கை என்று சொல்லப்படுகின்றது. வானத்தின் சத்துவங்கள். இப்ப சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஒரு அடையாளம். அதன் நிறைவேறுதல் என்ன? சூரியனுடைய நிறைவேறுதல் என்பது ஒரு தேசத்துடைய ராஜாக்கள். சூரியன் என்றால் ஒரு தேசத்துடைய ராஜாக்கள் அல்லது அரசாங்கத்தை குறிக்கின்றது. சந்திரன், சந்திரனுடைய நேச்சர் என்ன? சந்திரனுக்கு சுயமான ஒரு ஒளி கிடையாது இல்லையா? அது சூரியனிடத்திலிருந்து ஒளியை பெற்று அதை நமக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஒரு கிரகமாக, துணைக்கோளாக இருக்கின்றது. எனவே சந்திரன் என்பது நிறைவேறுதல்ல ராஜாவிடத்திலிருந்து உத்தரவை வாங்கி அந்த உத்தரவை அப்படியே செயல்படுத்தக்கூடிய அரசு இயந்திரங்கள், அரசு அதிகாரங்கள், அலுவலர்கள், இராணுவம் ஆகியவற்றை இது குறிப்பதாக இருக்கின்றது. சந்திரன் என்பது அரசு அதிகாரங்கள், இராணுவம், அரசு அலுவலர்களை குறிக்கின்றது. இப்ப நட்சத்திரத்தினுடைய சுபாவம் என்ன? நட்சத்திரம் என்பது பொதுவா இரவில தான் வரும். இப்ப இரவுல பாலைவனத்திலேயோ இல்லைன்னா கடலிலேயோ ஒரு மனிதன் வழி தவறி போயிட்டான்னா அவனை சரியாக வழி நடத்தக்கூடிய ஒரு திசை காட்டியாக, வழிகாட்டியாக அந்த நட்சத்திரம் இருக்கும். இப்போ அது நிறைவேறுதல் என்னவாக இருக்கும்? அது மனுக்குலமானது பாவ இருளிலே இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ மனுக்குலத்தைக்கு சரியான பாதையை காட்டக்கூடிய, நீதியை போதித்து சரியான தேவனுடைய காரியங்களை எல்லாம் சரியான முறையிலே போதித்து சரியான வழியிலே வழிநடத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய மனித போதகர்கள் தான் நட்சத்திரங்கள். நட்சத்திரங்களால் அடையாளப்படுத்தப்படுகிறாங்க. இப்போ இங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நட்சத்திரமும் ஒரு மத வழிகாட்டியை குறிப்பதாக இருக்கின்றது. பெரிய நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதால் இது ஒரு மதத்தினுடைய ஒரு சுப்ரீம் லீடராக இந்த நட்சத்திரம் இருக்கின்றது. அந்த நட்சத்திரத்துக்கு எட்டி என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எட்டி என்றால் கசப்பு என்றால். இப்ப அந்த மத வழிகாட்டியானவன் மக்களை சரியான பாதையிலே வழி நடத்தாமல் கசப்புணர்வை அவர்களுடைய மனதிலே கசப்புணர்வை உண்டு பண்ணக்கூடிய அந்த போதகத்தை அவர்களுக்கு போதித்து அப்படியாக தவறாக வழி நடத்தக்கூடிய ஒரு மத வழிகாட்டியாக அவன் இருக்கின்றான். அதனால்தான் அவனுக்கு பேரு எட்டி. அந்த நட்சத்திரமானது ஆற்றில் 1/3 பங்கின் மீது விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆறு என்பது இங்கு சொல்லர்த்தமான ஆறு கிடையாது. ஒருவனுடைய மனம், இருதயம், சித்தத்திலிருந்து வெளிப்படக்கூடிய காரியமே ஆறு என்று அழைக்கப்படுகின்றது. உன்னுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஆறு ஓடும் என்று யோவான் 7:38 சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளம் என்பது மனிதனுடைய உள்ளான காரியமாகிய மனம், சித்தம், இருதயத்தை குறிக்கிறது. அப்போ மனம், சித்தம், இருதயத்திலிருந்து ஓடக்கூடிய அந்த ஜீவ தண்ணீர் தான் ஆறு என்று அழைக்கப்படுகின்றது. மனம், இருதயம், சித்தத்தை பரிசுத்தாவி நிரப்பி இருந்தால் அவனுடைய ஆறு பரிசுத்தமாக இருக்கும். அதாவது அவனிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த உள்ளான காரியங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள், செயல்பாடுகள் ஆகியவை பரிசுத்தமாக இருக்கும். உன்னுடைய மனம், சித்தம், இருதயத்திலே கசப்புணர்வு நிறைந்திருந்தால் அவனுடைய ஆறு கசப்பான தண்ணீர் உள்ள ஆறு. அவனிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள், செயல்பாடுகள் இவையெல்லாம் கசப்புணர்வாகவும் மாம்சத்தின் கிரியைகளாகவும் தான் இருக்கும்.
ஆற்றில் 1/3 மீது விழுந்தது என்றால், புறஜாதி ஜனங்களிலே 1/3 இருதயமானது அந்த கசப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அந்த மத வழிகாட்டியால் கசப்பானது, அவருடைய இருதயம் கசப்பானது என்று அர்த்தமாகும். 1/3 உடைய இருதயமானது கசப்பாகிவிட்டது. இப்ப நோவாவின் சந்ததியரில் யார் இந்த 1/3? ஒரு மதத் தலைவர் மூலமாக ஒரு சந்ததியர் எல்லாருடைய மனங்களும் கசப்புணர்வு வர வேண்டுமென்றால், அந்த சந்ததி முழுவதும் ஒரே மதமாக இருக்க வேண்டும். இல்லையா? இப்ப நோவாவின் சந்ததியில அப்படி யார் ஒரே மதத்தை பின்பற்றுகின்றவர்களாக இருக்கின்றார்களோ, அவர்களே அந்த ஆற்று தண்ணீரில் 1/3 இருக்க வேண்டும். இப்படி நாம் பார்க்க போனால், சவுதி அரேபியா, ஜோர்டான், ஈரான், ஈராக், UAE, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் ஆகியவற்றை எல்லாவற்றிலும் உள்ள சேமின் சந்ததியர் தான் ஒரே மதமாகிய இஸ்லாமிய மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே ஆற்று தண்ணீரில் 1/3 என்பது சேமின் சந்ததியை குறிக்கும். அப்ப மத வழிகாட்டி என்பது ஒரு இஸ்லாமிய மத வழிகாட்டி, இஸ்லாமிய மத சுப்ரீம் லீடர் ஆகத்தான் அது இருக்க வேண்டும். அந்த இஸ்லாமிய மத சுப்ரீம் லீடரினால சேமின் சந்ததியர் மத்தியிலே அவருடைய மனதிலே, அவருடைய மனம், சித்தம், இருதயமாகிய அந்த ஆற்றிலே ஊற்றப்பட்ட அந்த எட்டி போன்ற அந்த கசப்புணர்வு எது என்று நாம் பார்க்க வேண்டும். எது அந்த கசப்புணர்வு? அது இஸ்ரேல் ஜனங்களை குறித்த கசப்புணர்வு. இந்த எட்டி போன்ற கசப்புணர்வு போதனையை போதித்தலானது இஸ்ரேல் என்ற தேசம் உருவான உடனேயே ஆரம்பித்து விட்டது. இஸ்ரேல் என்ற தேசத்தை வரைபடத்திலிருந்து அழித்து போட வேண்டும் என்று மதத் தலைவர்களால் சேமின் சந்ததியர் போதிக்கப்பட்டிருந்த காரணத்தினாலே, இஸ்ரேல் உருவான அன்றிலிருந்தே அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் செய்ய ஆரம்பித்து இன்று வரைக்கும் அந்த யுத்தத்தை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இஸ்ரேல் என்ற தேசம் கிபி 1948 மே 14 உருவானது. அந்த சமயத்திலே கசப்புணர்வை தூண்டிய அந்த சுப்ரீம் மத தலைவர் யார் என்பதை நீங்களே ஆராய்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த கசப்புணர்வினால் இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் செய்து சேமின் சந்ததியில் அநேகர் செத்து போனார்கள். எகிப்து, ஜோர்டான், லெபனான், சிரியா போன்ற நாடுகள் தங்களுடைய தேசத்தின் ஒரு பகுதியை அந்த யுத்தங்களின் மூலமாக இஸ்ரேல் தேசத்தோடு இழந்து போனார்கள். அந்த பகுதிகளை எல்லாம் இஸ்ரேல் தன்னோடு தேசத்தோடு இணைத்துக் கொண்டார்கள். அந்த கசப்புணர்வினால் பல தீவிரவாத குழுக்கள் உருவாகி அதனாலும் அநேக சேமின் சந்ததியர் இறந்து போனார்கள். இந்த கசப்புணர்வினால் ஏற்படும் ஒவ்வொரு போரிலும் இஸ்ரேல் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு முறை கூட இஸ்ரேல் முதலில் தன் சகோதர இனமான சேமின் சந்ததியரோடு தாமாக யுத்தத்துக்கு செல்லவில்லை. ஆனாலும் எல்லா யுத்தத்திலும் அவர்களே வென்றிருக்கிறார்கள். ஏனென்றால் இஸ்ரேலை இப்போது கூட்டி சேர்த்திருப்பவர் தேவன். அவர்களுக்காக யுத்தம் செய்வதும் தேவனே. அடுத்ததாக 4ஆம் எக்காலத்தை குறித்து நாம் பார்ப்போம். 4ஆம் எக்காலம் ஊதப்படும் பொழுது சூரியனில் 1/3, சந்திரனிலே 1/3, நட்சத்திரங்களிலே 1/3 சேதப்பட்டது. அவற்றில் 1/3 இருள் அடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு சொல்லப்படக்கூடிய சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் சொல்லத்தமான சூரியன், சந்திரன், நட்சத்திரம் அல்ல. நாம் ஏற்கனவே பார்த்தபடி சூரியன் என்றால் ராஜா, சந்திரன் என்றால் அரசு எந்திரங்கள், நட்சத்திரம் என்றால் மத வழிகாட்டிகள். 4ஆம் தூதன் எக்காலம் ஊதும் பொழுது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இருளடைந்து பிரகாசிக்காமல் ஒளிகூடாமல் போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரம் ஆகிய ராஜா, ஆளும் வர்க்கம், மத வழிகாட்டிகள் இவர்கள் எல்லாம் வெளிச்சம் கொடுக்காமல் போவார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு தேசத்தினுடைய ஆளும் வர்க்கமானது ஒளி கூடாமல் பிரகாசிக்காமல் இருண்டு போதல் என்றால் என்ன அர்த்தம்? ஆளும் வர்க்கத்தாருக்கு தேசத்துக்கு வரும் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஞானமோ திறனோ அற்று போதல் தான் வானத்தின் சத்துவங்கள் இருளடைதல், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இருண்டு போதல் என்று அர்த்தமாகும். ஆளும் வர்க்கத்தாருடைய அந்த ஞான குறைவானது ஒரு தேசத்தை கண்டிப்பாக அழிவு பாதைக்கு இட்டு செல்லும். வானத்தின் சத்துவங்கள் எப்பொழுது இருளடையும்? எப்பொழுது ஒளி கொடாது இருக்கும்? தேவன் ஒரு தேசத்துக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க போகின்றார் என்றால் அதற்கு முன்னர் அந்த தேசத்தின் வானத்தினுடைய சத்துவங்களை அணைத்து போடுவார்.
இப்ப வானத்தின் சத்துவங்கள் அணைப்பது என்பது நியாய தீர்ப்புக்கு முன்னான காரியம். ஒரு தேசத்துக்கு தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார் என்றால், அந்த நியாய தீர்ப்பை அருகில் உள்ள தேசங்கள் அல்லது வல்லரசு தேசங்கள் மூலமாக தான் தேவன் கொடுப்பார். அப்படி அந்த அருகில் உள்ள தேசமோ, வல்லரசு தேசமோ படையெடுத்து வரும்பொழுது, அந்த படைகளை ஜெயம் கொள்ள முடியாதபடிக்கு ஆளும் வர்க்கத்தாருக்கு தேவன் குருட்டாட்டத்தை ஏற்படுத்துவார். அதனால எதிர்த்து ஒரு படையை அந்த எடுத்து வரக்கூடிய அந்த படைகளுக்கு எதிராக அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் இவர்களுக்கு பாதகமாகத்தான் இருக்கும். தவறான முடிவுகளை எடுத்து தங்களுக்கு தீமையை அவர்கள் உண்டு பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த குருட்டாட்டத்தினுடைய காரணமாக. சில சமயங்களிலே தேவன் ஒரு தேசத்துக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார் என்றால், அதற்கு முன்னர் அவர்களுடைய ஞான கண்களை அவர் குருடாக்கி இருப்பதால், தங்களை விட வலிமையான நாடுகளுக்கு எதிராக இவர்களாக வாலண்டியராக படையெடுத்து செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த படையெடுப்பினால் அவர்கள் தோல்வி அடைந்து அழிந்து போவார்கள். இப்படியாக குருட்டாட்டம் 2 வகையிலே நடக்கலாம். ஒன்று, படையெடுத்து வரக்கூடிய நாடுகளை மேற்கொள்ள முடியாதபடிக்கு ஞான குருடாக ஆகுதல். மற்றொன்று, தங்களை விட வல்லமையான நாடுகளுக்கு எதிராக போர் செய்து அதற்கான போர் செய்து அழிந்து போதல். இப்படியான ஒரு குருட்டாட்டம். ஆக மொத்தத்திலே போர் மூலம் நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்பாக அந்த தேசத்தினுடைய வானத்தின் சத்துவங்களுக்கு தேவன் குருட்டாட்டத்தை ஏற்படுத்துவார். இதற்கு ஏதாவது வேதாகம ஆதாரம் இருக்கின்றதா என்று நீங்கள் கண்டிப்பாக கேட்பீர்கள். வேதத்திலே நாம் சில ஆதாரங்களை பார்ப்போம். எசேக்கியேல் 32ஆம் அதிகாரமானது எகிப்து நாட்டிற்கான நியாய தீர்ப்பை குறித்து தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக கூறிய ஒரு தீர்க்க தரிசனம். எகிப்தின் நியாய தீர்ப்பு குறித்து தேவன் கூறும் பொழுது, உன்னை அணைத்து போடுவேன் என்று எசேக்கியேல் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார். அதே காரியத்தை குறித்து இன்னொரு வகையிலே, வான ஜோதியான விளக்குகளை எல்லாம் உண்மையில் இருண்டு போக பண்ணுவேன் என்று சொல்கிறார். அதனால் தேசம் முழுவதும் அந்தகாரம் வரும் என்று சொல்கிறார். அவர் கூறியது போலவே நேபுகத்நேசர் எகிப்தின் மீது படையெடுத்து வரும்பொழுது அவனை எதிர்க்கும் வல்லமையற்று அவனிடம் எகிப்தியர்கள் தோற்று போனார்கள். நேபுகத்நேசர் மிக எளிதிலே எகிப்தை பிடித்து அதை அழித்து போட்டான். எகிப்தியர்கள் சிறைபிடித்து மிக பெரும் கொள்ளை பொருளோடு பாபிலோனுக்கு திரும்பினான். இது எப்படி சாத்தியமானது? எசேக்கியேல் 32:7 சொல்லப்படி தேவன் எகிப்தின் வானத்தின் சத்துவங்களை இருண்டு போக செய்ததால் அது சாத்தியமானது. இதிலிருந்து வானத்தின் சத்துவம் இருண்டு போதல், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இருண்டு போதல் என்பது தேவன் ஒரு தேசத்துக்கு வேறு ஒரு படைகள் மூலமாக வேறு ஒரு தேசத்தின் மூலமாக நியாய தீர்ப்பு கொடுத்தலுக்கு முன்னான நிலையாகிய குருட்டாட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக இன்னும் ஒரு தேசத்தின் நியாய தீர்ப்புக்கு முன்னர் அந்த தேசத்தின் வானத்தின் சத்துவங்களை தேவன் எப்படி இருண்டு போக செய்தார் என்பதை குறித்து பார்ப்போம். பாபிலோனுக்கு தேவன் வல்லரசு என்ற மகிமையை கொடுத்திருந்தார். ஆனால் அந்த பாபிலோன் தனது அக்கிரமத்தால் நிறைந்த பொழுது பாபிலோன் தேசத்துக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க தேவன் ஆயத்தமானார். இது குறித்து ஏசாயா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா பாபிலோனை குறித்து என்ன சொல்றாரு? வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும், சூரியன் உதிக்கையிலே இருண்டு போம், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். அந்த தீர்க்க தரிசனத்தின்படி பாபிலோன் மேதியா பெர்சியா ராஜ்யத்திடம் விழுந்து போனது. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இருளடைதல் என்பது ஒரு தேசத்துக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு சற்று முன்னர் அந்த தேசத்தின் ஆளும் வர்க்கத்திற்கு ஏற்படக்கூடிய குருட்டாட்டம் என்பதை நாம் 2 வேத வசனங்கள் மூலமாக இதுவரை நிரூபித்திருக்கின்றோம். இஸ்ரேல் என்ற தேசம் உருவான போதே 3ஆம் எக்காலம் ஊதப்பட்டு விட்டது. இப்பொழுது 4ஆம் எக்காலம் ஊதப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படியானால் இப்பொழுது இருளடைந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களிலே 3இல் ஒரு பங்கு எது? இதை நாம் பார்க்க வேண்டும் இல்லையா? இன்று மத்திய கிழக்கில் உள்ள எல்லா ஆளும் வர்க்கமும், அதாவது மொத்த சேமின் சந்ததியர் இவ்வாறு குருட்டாட்டத்துக்குள்ளே தான் இருக்கின்றார்கள். காசாவை ஹமாஸ் என்ற தீவிரவாத இயக்கம் ஆண்டு கொண்டிருக்கிறது. அது தனது பலம் என்ன என்று தெரியாமல் தன்னை விட பலம் மிக்க இஸ்ரேலுடன் வம்பிழுத்து இன்று அழிந்து கொண்டிருக்கிறது. காரணம் குருட்டாட்டம். லெபனானை ஹெஸ்புல்லா என்ற தீவிரவாத இயக்கம் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த தீவிரவாத இயக்கமானது தனது பலம் என்ன என்று தெரியாமல் தன்னை விட பலமிக்க இஸ்ரேலிடத்தில் வம்பிழுத்துக் கொண்டிருக்கிறது. ஏமனையும் தீவிரவாத குழு தான் ஆண்டு கொண்டிருக்கிறது.
தேவன் அவர்களையும் இருளடை செய்திருப்பார். அவர்களும் இஸ்ரேலுக்கு எதிராக வரிந்து கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சிரியா, ஈராக் போன்ற நாடுகள்லாம் ஏற்கனவே அழிந்து விட்ட நாடுகள். அதன் ஆட்சியாளர்கள் குருட்டாட்டத்துக்கு போய் பல வருடங்கள் ஆகிவிட்டன. ஆப்கானிஸ்தானையும் குருட்டாட்டத்தில் உள்ள தாலிபான் தீவிரவாதிகள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானும் இஸ்ரேலுக்கு எதிராகவே நிற்கின்றது. அங்கேயும் ஆளும் வர்க்கத்தாருடைய கூட்டாட்டத்தினால் அது சீரழிந்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தானும். இப்ப ஈரானை குறித்து நாம் சொல்லவே வேண்டாம். ஆக மொத்தத்திலே சேமின் சந்ததி எல்லோரும் சேமின் சந்ததியில் உள்ள தேசம் எல்லாமே அவங்களுடைய வானதி சத்துவம் எல்லாமே குருட்டாட்டத்துக்குள் தான் இருளடைந்து போய் தான் இப்பொழுது இருக்கின்றது. நாம் ஈரானை எடுத்துக்கொண்டோமேயானால் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த ஈரான் மீது பொருளாதார தடை அமலில் இருக்கிறது. ஏன் அந்த ஈரான் மீது பொருளாதார தடை இருக்கிறது? அது மத்திய கிழக்கில் உள்ள பல தீவிரவாத குழுக்களை வளர்த்தெடுத்த காரணத்தினாலே அதன் மீது பொருளாதார தடை ஏற்பட்டது. ஏன் தீவிரவாத குழுக்களை அது ஏற்படுத்துகிறது? தன்னை விட வலிமையான, வல்லமையான இஸ்ரேலை வரைபடத்திலிருந்தே அழித்து விடுவேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அந்த தீவிரவாத குழுக்களை வளர்க்கிறது. ஒரு தலைவன் என்பவன் தன் நாட்டை எப்படி வளப்படுத்துவது என்று நினைக்க வேண்டும். எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, உனக்கு ஒரு கண்ணையாவது போக வைத்து விடுவேன். உனது ஒரு கண்ணையாவது நான் குருடாக்கி விடுவேன் என்று ஒரு தலைவன் செயல்பட்டானால் அவன் கண்டிப்பாக குருட்டாட்டத்திலே இருக்கிறான் என்று அர்த்தம். வெகு காலமாகவே தேவன் ஈரானுடைய ஆளும் வர்க்கத்தை குருட்டாட்டத்திலே அனுமதித்திருக்கிறார். ஈரான் என்ற குருடும் அதோடு சேர்ந்த மற்ற குருடுகளும் இன்று தங்கள் மீது பெரும் அழிவை உண்டு பண்ணும்படியாக இஸ்ரேலை எதிர்த்து நிற்கிறது. அவர்கள் இஸ்ரேல் என்ற தேசத்தை எதிர்த்து நிற்கவில்லை, தேவனை எதிர்த்து நிற்கிறார்கள். அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு எதிராக யுத்தம் செய்வதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சேமின் சந்ததியர் மத்தியிலே இன்னும் 2 பெரிய நாடுகள் குருட்டாட்டம் இல்லாமல் இருக்கிறார்கள். இது எந்த நாடு? ஜோர்டான், சவுதி அரேபியா. இந்த போர் தொடங்குவதற்கு முன்னர் இங்கும் தேவன் குருட்டாட்டத்தை ஏற்படுத்துவாரா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். குருட்டாட்டத்துக்குள் போய்விட்டார்கள். தேவன் அங்கேயுள்ள வானத்தின் சத்துவங்களை இருளடைய செய்து விட்டார் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு எதிராக ஈரானோடு சேர்ந்து யுத்தத்துக்கு வந்தார்களேயானால் அவர்களும் குருட்டாட்டத்துக்கு போய்விட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சவுதி அரேபியாவும் ஜோர்டானும் இந்த யுத்தத்திலே ஈரானோடு இணைவார்களா என்று ஒரு கேள்வி. சூரியன், சந்திரன், நட்சத்திரத்திலே 1/3 பங்கு இருளடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 1/3 பங்கு என்பது மொத்த சேமின் சந்ததியும் தான் குறிக்கிறது. எனவே சேமின் சந்ததியராகிய ஜோர்டானும் சவுதி அரேபியாவும் கண்டிப்பாக ஈரானுடன் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக வர வேண்டும். ஆனால் இந்த யுத்தத்திலேயே ஈரானோடு சேர்வார்களா என்று தெரியாது. இந்த யுத்தத்திலே முழுமையான ஆதரவை கொடுப்பார்களா ஈரானுக்கு, அல்லது பகுதியளவு ஆதரவை கொடுப்பார்களா, இல்லைன்னா ஆதரவு கொடுக்காமல் இருப்பார்களா, நமக்கு தெரியாது. எந்த விதத்திலே அவர்கள் குருட்டாட்டத்து கூட்டத்தாருடன் சேர்ந்து அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாலும் கண்டிப்பாக அவர்களும் பாதிக்கப்படுவார்கள். ஒருவேளை ஜோர்டானும் சவுதி அரேபியாவும் ஈரானுடன் சேரவில்லை என்றால் இத்துடன் 4ஆம் எக்கால யுத்தம் முடிவுக்கு வந்து விடாது, இன்னும் தொடரும். இந்த 4வது யுத்தம் இன்னும் முடிவடையவில்லை, 4ஆம் எக்கால யுத்தம் இன்னும் முடிவடையவில்லை என்று அர்த்தமாகும். 4ஆம் எக்கால யுத்தம் முடிவதற்கு இன்னும் சிறிது காலம் பிடிக்கலாம். எப்போ சவுதி அரேபியாவும் ஜோர்டானும் ஈரானோடு சேரவில்லை என்றார். ஒருவேளை ஜோர்டானும் சவுதி அரேபியாவும் ஈரானோடு இப்பொழுதே யுத்தத்திலே சேர்ந்து விட்டது என்றால் 4ஆம் எக்காலம் முடிந்து விட்டது என்று அர்த்தம். இந்த ஜோர்டான் தேசத்துடன் இஸ்ரேல் போர் என்பது கண்டிப்பாக நடைபெற்றே தீர வேண்டும். ஏனென்றால் தேவன் இஸ்ரேலின் 2.5 கோத்திரத்தாருக்கு யோர்தான் நதியினுடைய கிழக்கே பிரித்து கொடுத்த நிலப்பரப்பின் பெரும் பகுதி இன்று ஜோர்டான் தேசத்தோடு இணைந்திருக்கிறது. அதுடன் யுத்தம் செய்துதான் இஸ்ரேல் அந்த பகுதியை பிடிக்க முடியும். இஸ்ரேலை பொறுத்தவரை தானாக எந்த தேசத்தின் மீதும் போர் தொடுப்பதில்லை. எனவே ஜோர்டான் கண்டிப்பாக இஸ்ரேல் மீது போர் தொடுக்கும். அந்த போரிலே ஜோர்டான் இஸ்ரேலிடத்திலே தோத்து தன்னிடமுள்ள இஸ்ரேல் கோத்திரத்தாரின் 2.5 கோத்திரத்துக்கான அந்த பங்கை தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த பகுதியிலே இஸ்ரேலிடத்திலே கண்டிப்பாக அது இழக்க வேண்டும். அந்த சம்பவமானது 5ஆம் எக்காலத்துக்கு முன்னரே நடக்க வேண்டும். எனவே 2.5 கோத்திரத்துக்கான இடத்தை இஸ்ரேல் கைப்பற்றும் வரைக்கும் 4ஆம் எக்காலம் தொடரும். இப்பொழுதே சவுதி அரேபியாவும் ஜோர்டானும் ஈரானுடன் சேர்ந்தால் இப்பொழுதே 4ஆம் எக்காலம் முடிவடைந்து விடும். இல்லை என்றால் மொத்த சேமின் சந்ததியுடன் இஸ்ரேலுக்கு இன்னும் ஒரு யுத்தம் நடக்கும்.
எகிப்தும் துருக்கியும் இந்த யுத்தத்திலே கலந்து கொள்ளுமா என்பது ஒரு கேள்வி. எகிப்தானது காமின் சந்ததி, துருக்கி யாஃபேத்தின் சந்ததி. இந்த யுத்தத்திலே சேமின் சந்ததியருக்கே மூன்றில் ஒரு பங்கு, அதாவது புறஜாதியிலே மூன்றில் ஒரு பங்கு ஆகிய சேமின் சந்ததியருக்கு மட்டும்தான் நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட இருக்கின்றது. எனவே எகிப்தோ துருக்கியோ இந்த யுத்தத்திலே கண்டிப்பாக கலந்து கொள்ளாது. ஆனாலும் ரஷ்யா ஆதரவு கொடுப்பது போல, யாஃபேத்தின் ஒரு சந்ததியாகிய ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவு கொடுப்பது போல, துருக்கியும் எகிப்தும் ரகசியமாக வேண்டுமானால் ஈரானுக்கு, அந்த குருடாட்ட கூட்டத்தாருக்கு ஆதரவு கொடுக்கலாம். இந்த போரின் முடிவு, இந்த போர் என்று ஒன்று நடந்தால் அதனுடைய விளைவானது இஸ்ரேலுக்கு தான் நன்மையாக முடியும். எக்காலங்கள் ஊதப்படுவதை புறஜாதிகளுக்கு தீமையாகவும் இஸ்ரேலுக்கு நன்மையாகவும் முடிய வேண்டும் என்பதற்காகத்தான். முதலாம் எக்காலம் ஊதப்பட்ட போது முதலாம் உலகப் போர் ஏற்பட்டது. அதன் விளைவு புறஜாதிகள் பாதிக்கப்பட்டார்கள். இஸ்ரேலுக்கு சாதகமாகவே முதலாம் உலகப் போரின் முடிவிலே கிபி 1917 பால்பர் டிக்ளரேஷன் ஏற்படுத்தப்பட்டது. இந்த டிக்ளரேஷன் மூலமாக இஸ்ரேல் ஜனங்கள் பலஸ்தீனாவில் பெலிஸ்தியாவிலே குடியேறுவதற்கு அவர்களுக்கு உரிமை வழங்கப்பட்டது. இரண்டாம் எக்காலம் ஊதப்பட்ட பொழுது, அந்த இரண்டாம் எக்காலம் முடிவடைகின்ற பொழுது கிபி 1948 இஸ்ரேல் என்ற தேசம் உருவானது. இஸ்ரேல் என்ற தேசம் உருவானவுடன் மூன்றாம் எக்காலம் ஊதப்பட்டது. இஸ்ரேலுக்கு விரோதமான கசப்புணர்வை சுற்றியுள்ள சேமின் சந்ததியருக்கு இஸ்லாமிய போதர்களால் ஊட்டப்பட்டது. அதன் விளைவாக பல போர்களை சேமின் சந்ததி இஸ்ரேல் ஜனங்கள் மீது எடுத்தார்கள். அதன் விளைவு சேமின் சந்ததியில் பலர் மரித்து போனார்கள். இஸ்ரேல் தேசமானது விரிவடைந்து கொண்டே போனது. இதை நீங்கள் கிபி 1948 இஸ்ரேலுக்கென்று ஐநா சபை ஒதுக்கிய அந்த இடத்தையும் இப்பொழுது அது அடைந்திருக்கக்கூடிய இடத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தாலே 1948 இதுவரைக்கும் இஸ்ரேல் வளர்ந்திருக்கிறதா, விரிவடைந்திருக்கிறதா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆக இந்த 3 எக்கால காரியங்களிலும் முடிவு இஸ்ரேலுக்கு நன்மையாகவே முடிந்திருக்கின்றது. இப்பொழுது 4ஆம் எக்காலம் ஊதப்பட்டு வருகிறது. எனவே சேமின் ஆட்சியாளர்கள் குருட்டாட்டத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் இஸ்ரேலுக்கு விரோதமாக போருக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போரின் விளைவும் இந்த எக்காலத்தினுடைய முடிவும் குருட்டாட்ட கூட்டத்தாருக்கு அழிவும் இஸ்ரேலுக்கு நன்மையாகவுமே இருக்கும். இஸ்ரேலுக்கு இந்த யுத்தத்தின் மூலமாக என்ன நன்மை கிடைக்கும்? தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். உயிரையா தேவனுடைய வாக்குத்தத்தமானது கண்டிப்பாக நிறைவேறும். கானான் தேசத்தின் எல்லா பகுதியிலும் இன்று இஸ்ரேல் ஜனங்கள் சுதந்திரித்துக் கொள்ளவே இல்லை. இன்னமும் சில இடங்களை அவர் சுதந்திரிக்க கொள்ள வேண்டியது இருக்கிறது. தீரு சீதோனானது இந்த லெபனானில் இருக்கிறது, தெற்கு லெபனான்ல இருக்குது தீரு சீதோன். தான் எர்மோனில் ஒரு பகுதி, அப்புறம் லீபனோனின் ஒரு பகுதி, அதெல்லாம் சிரியாவில் இருக்குது. அதே போல யோதா நாட்டுக்கு கிழக்கே, அர்னோ நாட்டுக்கு வடக்கு முதல் எர்மோன் மலை வரைக்கும் உள்ள அந்த 2.5 கோத்திரத்துக்கான இடம் ஜோர்டான் இடத்துல இருக்கின்றது. இந்த இடமானது இன்று ஜோர்டான், சிரியா, லெபனான் ஆகிய 3 நாடுகளிலும் இன்னும் அவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய இடங்கள் இருக்கின்றது. இந்த இடங்களை எல்லாம் இந்த யுத்தத்தின் மூலம் இஸ்ரேல் கைப்பற்றும். ஒருவேளை ஜோர்டான் இந்த யுத்தத்திலே குருட்டாட்ட கூட்டத்தாரோடு சேரவில்லை என்றால், லெபனான் மற்றும் சிரியாவில் உள்ள தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை இஸ்ரேலானது கண்டிப்பாக சுதந்திரித்துக் கொள்ளும். இந்த யுத்தத்திலே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு முழுமையாக உதவுமா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. வல்லரசுகளை ஏற்படுத்துகின்றவர் தேவன். அந்த வல்லரசுகள் மூலமாகத்தான் இயேசு இப்பொழுது பூமியிலே இரும்புக்கோல் ஆட்சியும் நடத்தி வருகிறார். வல்லரசுகள் மூலமாகத்தான் இஸ்ரேலுக்கு நன்மையோ தீமையோ தேவனும் இயேசுவும் செய்வார்கள். உதாரணமாக, பாபிலோன் என்ற வல்லரசு மூலமாக தான் இஸ்ரேலை தேவன் அழித்து போட்டார். இங்கிலாந்து என்ற வல்லரசு மூலமாக தான் இஸ்ரேல் என்ற தேசத்தை தேவன் உருவாக்கினார். அந்த வல்லரசுகள் தேவன் இஸ்ரேல் சம்பந்தமாக கொண்டுள்ள சித்தத்தை சரியான முறையிலே நிறைவேற்றினால் அவர்கள் தொடர்ந்து வல்லரசுகளாக இருப்பார்கள். இல்லை என்றால் அவர்களை வல்லரசு என்ற பொசிஷனிலிருந்து நீக்கி தனக்கு சித்தப்படி செய்யக்கூடிய வேறொரு தேசத்தை தேவன் வல்லரசாக மாற்றுவார். முதல் 2 உலகப் போரின் போதும் இங்கிலாந்து வல்லரசாக இருந்தது. முதலாம் உலகப் போர் முடிவில் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் குடியேறுவதற்கான பால்பர் டிக்ளரேஷனில் கையெழுத்திடுவதற்கு இங்கிலாந்து காரணமாக இருந்தது.
இரண்டாம் உலகப் போரில் அது நினைத்திருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வேதாகமத்தில் சொல்லப்பட்டபடி இஸ்ரேல் தேசத்தை உருவாக்கியிருக்கலாம். ஆனால் இங்கிலாந்துக்கு அதற்கு மனம் இல்லை. இந்த இஸ்ரேலை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளுக்கு இங்கிலாந்து 2ஆம் உலகப் போர் முடிவிலே இஸ்ரேலின் காரியத்திலே சரியாக செயல்படாததுதான் காரணம். அதனால என்ன ஆச்சு? இஸ்ரேல் என்ற தேசம் உருவான உடனேயே இங்கிலாந்தினுடைய வல்லரசு இந்த பொசிஷன் முடிந்து போனது. வல்லாதிக்கம் முடிந்து போச்சு. வல்லரசு நிலையிலிருந்து அது இறக்கப்பட்டு அமெரிக்கா வல்லரசானது. இயேசுவால் அமெரிக்கா வல்லரசாக்கப்பட்டது. இந்த யுத்த சமயத்திலே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு மனப்பூர்வமாக உதவவில்லை என்றால், இங்கிலாந்து வல்லரசு என்ற நிலையிலிருந்து இறக்கியது போல, இயேசு அமெரிக்காவையும் வல்லரசு என்ற நிலையிலிருந்து இறக்கி, வேறு ஒரு தேசத்தை, தனது சித்தத்தை செய்யக்கூடிய வேறு ஒரு தேசத்தை வல்லரசாக மாற்றுவார். சகோதரர்களே, இந்த யுத்தமானது தொடர்ந்து நடக்கலாம் அல்லது சிறிய தாக்குதல்கள் நின்று போகலாம். எப்படியானாலும் இஸ்ரேலுக்கும் சேமின் சந்ததியருக்கும் ஒரு முழுமையான யுத்தம் நடக்க வேண்டும். அது இந்த யுத்தமா அல்லது இனி வரும் யுத்தமா என்று தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் அந்த யுத்தமானது, அதாவது சேமின் சந்ததியருக்கும் இஸ்ரேலுக்குமான அந்த முழுமையான யுத்தமானது 5ஆம் மெக்காலத்துக்கு முன்பாகவே முடிய வேண்டும். ஏனென்றில் 5ஆம் மெக்காலத்துக்கு முன்னர் இஸ்ரேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் மீதியுள்ள பகுதிகளையும் கண்டிப்பாக சுதந்திரித்திருக்க வேண்டும். தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. துதி கன மகிமை எல்லாம் தேவனுக்கே உரித்தாகட்டும்.